இருக்கார் இருக்கார் இருக்கார், என்னோடு இயேசு இருக்கார், என்னை காக்க இருக்கார், என் உயிரோடு கடந்தே இருக்கார். இருக்கார் இருக்கார் இருக்கார், உன்னோடு இயேசு இருக்கார், உன்னை காக்க இருக்கார், உன் உயிரோடு கடந்தே இருக்கார். ஜெபம் செய்வோம். எங்களை காக்கும்படியாக எங்கள் மத்தியிலே இருக்கிற தகப்பனே, ஆண்டவரே, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஆண்டவரே, நாங்கள் ஓடுகிறோம் நிலையற்ற வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் உடைய வருகை ஒரு நாள் வரப்போகிறது கர்த்தாவே. அதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, எங்களை ஆண்டவரே அதுக்கு தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக, என்னுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. அன்றைக்கு ஆண்டவரே யோனாவை கொண்டு பேசின தேவன் இன்றைக்கு எங்களோடு பேசுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நடப்பிதாக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் என்னது என்று கேட்டீர்கள் என்றால் கப்பல்னால் நீங்கள் இந்த மாதிரி கப்பலை பார்க்க முடியாது. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஒரு கப்பலை பாருங்கள். யோனா 1ஆம் அதிகாரம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இதாயா கப்பல், பெரிய மீனியா. இந்த மாதிரி கப்பலை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு பெரிய மீன், அதுதான் கப்பல். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தி இருந்தார். இன்றைக்கு நீ எங்கே ஓடினாலும் சரியா, நீ எப்படி வாழ்ந்தாலும் சரியா, நான் நினச்சதை தான் சாதிப்பேன், நான் உன வேலை இருந்து தூக்குறது தான் தூக்கிடலாம். 5 வருஷம் கழித்து ஒருத்தையும் சீட்டில் இருந்து தூக்கிடுவான். பார்த்துக்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கப்பல் இந்த நாளிலும் தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன். யோனா 4:2. யோனாவுக்கு இது மிகவும் சிரமமாக இருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா, இது நிமித்தமே நான் முன்னமே தரிசிக்கு ஓடிப்போனேன். நீர் இறக்கமும் மகாபூர்க்கமும் நீடிய சொந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். யோனாவுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தியா, தீங்குக்கு மனசாபடுகிற தேவன். இப்போ பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோனாவை ஆண்டவர் நினைவேக்கு போச்சோன்னா இவர் தர்சிச்சுக்கு ஓடி போகிறார். 1 செகண்ட் ஆகாட்டு அந்த கப்பலோட ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் யோனாவுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்னென்னா, தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன். அந்த வார்த்தையை, அந்த தீங்குக்கு மனசாபப்படுகிறதை தேவன் யோனாவுக்கும் கொண்டு வந்தார். அந்த கப்பல் ஆடும்போது கப்பலோடு சேர்த்து, இல்லைன்னா கப்பலில் இருந்து யோனாவை மாத்திரம் கீழே விழ பண்ணி யோனாவை அவுட் பண்ணிடலாம். என் சொல்ல கேட்கல, நினிவேக்கு போனால் இவன் போகலை, இவன் தர்சீசுக்கு போய்கிட்டு இருக்கான், இவன் எதுக்கு நமக்கு, அப்படி நினைக்கவே இல்லையா. யோனாவுக்குள்ளாக அடித்தளத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன் என்று. அந்த வார்த்தையே அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வந்தார். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் 3 நாள் இருந்தார். அப்புறம் அவருக்கு புத்தி வருது, அவர் பேசுகிறாரு. 6ஆம் வசனத்தில் 2:6, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்னென்னைக்கு என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனால் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகிற கர்த்தரை நினைத்தேன். ஐயா, இது பெரிய கதை. யோனா கதை பெரிய கதை. யோனாவை ஆண்டவர் தப்புவிக்கும்படியாக ஒரு மீனை ஏற்பாடு பண்ணி அவன் மேலும் இறக்கப்பட்டு, அந்த ஆத்மாவும் கெட்டு போயக்கூடாது, ஒரு ஆத்மாவும் கெட்டு போயக்கூடாதுன்னு தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவனாக இருந்தார். ஆகவே ஒரு மீனை அங்கே ஆயத்தப்படுத்தியிருந்தார். இன்றைக்கும் நீ நினைத்து கொண்டு இருக்கலாம், நீ பெரிய வீரியம் பேசி கொண்டிருக்கலாம். உங்கள் அம்மா பைபிள் எடுத்து கோயிலுக்கு போகிறாங்க, நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். என்னம்மா நீ கோயிலுக்கு போய் என்னத்தம்மா கண்டா, மைனர் செய்யனை விட்டு நீ ஆட்டி கொண்டு நீ பேசி கொண்டிருக்கலாம். தீங்குக்கு மனசாப்படுகிற தேவனாக இருக்கிறார். உனக்கு எவ்வளவு தைரியம்தான், நீ நேசிக்கிற மனைவியே, உனக்கு ஆண்டவர் கையில் கொடுத்த மனைவியே நீ போட்டு எவ்வளோ உதைச்சிட்டு இருக்கா. ஆனால் ஒரு நிமிஷம் ஆகாது, தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன். உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ ஒரு பெரிய நீ ஒரு ஊழியத்தில் இருந்து கொண்டு உன்னிடத்தில் பழகுகிற ஒரு சிறு பெண்ணை நீ கையில் எடுக்கலான்னு நினைத்து கொண்டு இருப்பாய். ஆனால் தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவன் யோனாவை விழுங்கும்படியாக ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதுதான் கப்பல்.
இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த கப்பல் மூலமாக யோனாவுக்கு ஆண்டவர் என்ன காண்பித்தார் என்றால், ஐயா, அந்த நினிவேயை அழிக்கிறேனோ இல்லையோ உன்னை நான் அழித்து விட முடியும், என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீ செயல்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனாலும் யோனாவே, ஒரு ஆத்துமா கூட கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போவது சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் இன்றைய தினத்திலும் யோனாவை விழுங்கும்படியாக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை காக்கும்படியாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் உனக்கு இந்த தொந்தரவு, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு புத்தி வரும்படியாக உன்னுடைய குடும்பத்தில் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து 3 நாள் கழித்து யோனா ஆண்டவரை நோக்கி பார்த்த மாதிரி இன்றைக்கு நீ பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு காரியம் உனக்கு நடக்கும்? யோனா 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இந்த ஆண்டிலே தானே உன்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலை உனக்கு கிடைக்க போகிறது. நீ மெய்யாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நீ அறிக்கையிடுகின்ற பொழுது, ஞாயிற்றுக்கிழமை கடையை அடைத்து விட்டு நீ கோயிலுக்கு போகின்ற பொழுது, நீ வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். உன்னுடைய வறுமைக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார், உன்னுடைய வியாதிக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். அது நீ டாக்டர் இடத்துல போக வேண்டியதில்லை. சுகர் உனக்கு 8,80,000 இருந்தாலும் சரி, நீ டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்ட மாதிரி உன்னுடைய வியாதிக்கு ஒரு கட்டளை இடுவார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சகோதரிக்கு வியாதி நின்று போனது எப்படி? அங்கே டாக்டரா வந்தார்கள், இயேசு கட்டளை இட்டார், வியாதி நின்று போயிடுச்சு. அங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு வழியை காண்பித்தார், இழுக்க முடியாமல் இழுத்து கொண்டு வந்தான். இயேசு அங்கே பேதுருக்கு ஒரு வழியை காண்பித்தார். அங்கே வியாபாரம் செழிப்பாக நடந்தது. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த யோனா அந்த கப்பல் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கிறதுயா. மீன்ங்கிற கப்பல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. கர்த்தர் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் கர்த்தராலே முடியும். சிறியவனை புலியிலிருந்து எடுத்துவிட கர்த்தரால் முடியும். இன்றைக்கு உன்னுடைய வறுமைக்கு தேவன் ஒரு முடிவு கட்ட முடியும். உன்னுடைய வேலை வாய்ப்புக்கு தேவன் ஒரு முடிவு கட்ட முடியும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தரை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் பொறுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அவ்வளவு சீக்கிரமாக யார் மேலும் கை வைக்க மாட்டார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமை உள்ளவனுமாக இருக்கிறார். யோனாவை அவன் இஷ்டத்துக்கு விடவே இல்லை. திரும்பமாக நினைவுக்கு கொண்டு வந்தார். அவனை பிரசங்கம் பண்ண வைத்தார். அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ணக்கூடியவன் யார்? யாராலும் அவரை தடை பண்ண முடியாது. இன்றைய தினத்திலும் வாலிபனே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நீ அறிக்கையிடு. உன்னுடைய பாவங்களை தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிடு. இந்த ஆண்டிலே தானே உனக்கு திருமண காரியங்கள் ஒழுங்காகும். உன்னுடைய வீட்டிலே நன்மைகள் நடக்கும். கர்த்தரை மிஞ்சி ஒன்றுமே இல்லை. நீ ஏன் நாத்திகனாக போய் கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரை தேட ஆரம்பி. ஆண்டவர் உனக்கு தென்படுவார். யோனாவை விழுங்கும்படியாக ஒரு மீனை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் உனக்கு புத்தி வரும்படியாக இவ்வளவு நாட்களை உன்னை ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். உன்னுடைய கர்த்தருடைய வழிக்கு நீ திரும்ப மாட்டாயா? கர்த்தரை தேட மாட்டாயா? யோனாவை மீன் கரையிலே கக்கிவிட்டது. உன்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ கர்த்தரை தேடுகின்ற வேளையிலே சரியான பாதையிலே கொண்டு வந்து நிறுத்துவார். சரியான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். உன்னுடைய குடும்பம் செழிக்கும். உன்னுடைய வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நீ வற்றாத நீருட்டை போல வரப்போகிறாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி பார்த்தது மாதிரி இந்த வறுமையான சூழ்நிலையிலும், இந்த முடியாத சூழ்நிலையிலும், வறட்சியான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவர் உனக்கு விடுதலை கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உனக்கு நன்மையை கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல கொண்டு யோனாவை அந்த மீன் கக்கி போட்டதோ, எந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டினதோ அந்த இடத்துல கொண்டு வந்து உன்னை நிறுத்துவார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சர்வ வலிமையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களை அநேக ஆபத்திலிருந்து தப்புவித்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பொறுமையை அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவரை கீழ்ப்படிந்து ஆண்டவரை சரியான பாதைக்கு வந்து சேர கிருபை செய்வீராக. தேவரீர் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர். என்னுடைய தேசத்தாருக்கு இறங்குங்க. முரண்டு பிடித்து கொண்டு இருக்கிற இந்த தம்பிக்கு இறங்குங்க. ஆண்டவரே, உமக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிற இந்த மகளுக்கு இறங்குங்க. உம்மண்டை இழுத்து கொள்வீராக. உங்களுடைய அன்பினாலே நிரப்புவீராக.
இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.